எப்படி வெந்து போயிருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ பாத்துக்கா, வலிக்குதுக்கா. சாரிடா. ஏய் அப்பா, வாட் டாட், சின்ன காயத்துக்குலாம் போய் இப்படியா? I'll be fine, don't worry. எத்தனை கல்யாணத்துல வேலை செஞ்சிருக்க, உனக்கு ஒரு சின்ன காயம் கூட பட்டதில்ல. எனக்கு என்னமோ இது யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. வேணும்னு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கக்கா. நான் தான் தெரியாம கை வச்சிட்டேன். எல்லாம் சரியாயிடும். டேய், எந்த வேலையும் நீ பார்க்க வேண்டாம். 2 நாளைக்கு நான் ஆபீஸ் லீவ் போட்டேன். இந்த கல்யாணத்துலயாவது எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்டா, சரியா? டேய், என்னடா புக் அது? ஜில்லுன்னு காத்து ஜன்னல சாத்து. குடுறா, நானும் படிக்கிறேன். தாத்தா, இது பேய் கதை. படிச்சேன்னு வச்சுக்க, பயத்துல பாயிலே உச்சா போயிடுவேன். இனிமே அந்த பொறுக்கி கல்யாணம் முடியற வரைக்கும் வாலாட்ட மாட்டான். ஏன்? எங்க வீட்டு கல்யாணத்திலே வந்து பொறுக்கித்தனம் பண்ணா கையில நல்லா சூடு வச்சிட்டேன். என்னது? கண்ணன் கையில சூடு வச்சது நீயா? ஆமா. அடி பாவி, நான் சொன்னது கண்ணன் கூட சுத்திட்டு இருக்குமே ஒரு குரங்கு, அவனடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, கண்ணன் ரொம்ப நல்லவன். திருச்சில அவன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துவாங்க தெரியுமா? அவன் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்க மாட்டானான்னு அத்தனை பொண்ணுங்களும் ஏங்குவாங்க. படிச்சுட்டு அவங்க அப்பா சந்தோஷத்துக்காக இந்த கல்யாண வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அவனை போய் இப்படி பண்ணிட்டியடி. கல்யாணம் நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து ஒன்னா தண்ணி அடிச்சு எவ்வளவு நாளாச்சு இல்ல? ஆமாண்டா, எப்பவும் இல்லாத சந்தோஷம். அங்க பாருங்க, குள்ள நெறி குட்டையில தண்ணி குடிக்கிற மாதிரியே குடிக்கிறான். பேசாம அண்ணனை போலீஸ்ல சேர்த்துலாமா? ஆமா ஆமா, ஆள் நல்ல வாட்ட சாட்டமா தானே இருக்க. இவனா மோப்ப நாயை விட இவன் மூக்கு பவராதுன்னு உடனே வேலை கொடுத்துருவாங்க. மெடல்லாம் கிடைக்கும். நீ தேங்க்ஸ். எதுக்கு? சூடு வச்சது நான் தானு தெரிஞ்சும் என்ன காட்டி கொடுக்கல, அதுக்கு தான். காட்டி கொடுத்துருப்பேன். ஆனா 2 நாள்ல கல்யாணம் ஆக போற பொண்ணு இல்ல, அதான் விட்டேன். நீ என்ன கல்யாண பொண்ணு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்ற பாரு. ridiculous silly woman. யாரு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இந்த தட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நல்லா இல்ல. ஆம்பளைங்க தட்டினாதான் தப்பு, பொம்பளைங்க தட்டினா தப்பு இல்ல. எந்த ஊர்ல? எல்லா ஊர்லயும் தான். சரி, what exactly is your problem? அன்னைக்கு எதுக்கு எனக்கு சமையல் சொல்லி கொடுத்தீங்க? எங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகும்போது அதுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது எங்க பொறுப்பு. You know it's our duty. Oh, really? Yeah. அப்படினா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி எதுவும் தெரியாது, சொல்லி கொடுக்கறீங்களா? எங்க இல்ல தப்புங்க, ஒரு கல்யாண பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன பார்த்த உடனே லவ் பண்ணீங்க, கல்யாண பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே ஒதுங்குறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் ப்ரூவ் பண்ணட்டா? எப்படி? உங்க கண்ணத்துல நான் ஊதுறேன், உங்க மனசுல நான் இருந்தா உங்க கண்ணத்துல குழி விழும். சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் விழாது. விழும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் நான் சொல்றேன், என் மனசுல அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அப்படின்னா நீங்க ஊதுங்க. உங்க மனசுல நான் இல்லைன்னா ஏன் கண்ணத்துல குழி விழாது. குழி விழுதுல ரொம்ப. அப்ப ஃபர்ஸ்ட் நைட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதோ வர கூப்பிட்டீங்களா? என்ன சார், நேத்துக்கு தான் என்கிட்ட பட்டாவை கொடுத்துட்டு இன்னைக்கு திருப்பி வேணும்னு கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு சென்னை கிளம்புறேன். ஹை அபிஷியல்ஸை பார்த்து பட்டாவை காட்டி என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ண போறேன். நோ 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 நோ, நேரா கோர்ட்டுக்கு போயிடலாம், அதுதான் நல்லது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன சொல்றீங்க? வீரபாண்டியிட்ட பேசிட்டேன், 5 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டான். நீங்க எவ்வளவுன்னு சொன்னா பேசிடலாம். பரம்பரையா அந்த கோயில் சொத்தை பாதுகாத்துட்டு இருக்கோம். 10 பைசா எடுத்தது கிடையாது. எங்கிட்டயே பேரம் பேச வந்துட்டியா? வெளில போடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரலாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன தங்கியிருந்த இடத்துல எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? எல்லாம் சௌரியமா இருந்தது. மாப்பிள்ளை அழைப்பும் போது வரலான்னு இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம்
பொண்ணுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அதான் கொண்டு வந்தோம். குடுமா. வாங்கப்பா. இந்தம்மா போய் மஞ்சுளா சரி, ரெடியாகி மாமா. வர சொல்லு. நீங்க வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க பொம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு. உன் அக்கு கேம் ஆரம்பிச்ச அறுத்துருவேன். எல்லாம் வயசான டக்கு மாதிரி போகுது, இதுங்கிட்ட அக்கு கேமா? என்னம்மா? சீக்கிரம் வாங்கடா டேய். கண்ணா, ஏன் சாமி? வாப்பா. ஐயோ மெதுவா. சொல்லுங்க. கல்யாண பொண்ணு கையில வளையல் கழட்ட முடியல, நீ கொஞ்சம் கழட்டி விடப்பா. இல்ல நான் எதுக்கு மாமா? நீ ஏன்டா தம்பி வெக்கப்படுற? கழட்டி விடு. இல்லக்கா எனக்கு வேற வேலை இருக்கு, நான் சொல்றது கேளு. முடிச்சு போன கல்யாணத்துக்கு ஏன் மோல் அடிக்கிற? வலையில கட்டிட்டு வாழ்க தங்கச்சின்னு சொல்லிட்டு வா. கல்யாண பொண்ணு இவங்களா? ஆமா, அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? இல்ல எந்த சந்தேகமும் இல்ல. என்னப்பா இதுக்கு போய் கண் கலங்குற? ஏய் எஸ் थैंक यू என் தம்பி ரொம்ப சென்டிமெண்டல் டைப். ஆமாக்கா. ஏய் பாரு, இவ யாரு? இவ கல்யாண பொண்ணு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம சிரிக்கிறிய மங்கினி மாமா. சரி சரி வாங்க, பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணலாம். என்னது பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? உன் ஞாபகம் மாறதுக்கு அளவே இல்லாம போச்சு அண்ணி. ஹலோ மிஸ்டர், எப்ப சொல்லி தர போறீங்க? நீ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு விட்டா வேற வாய்ப்பு வேற கிடைக்காது, ஏன்னா நாளைக்கு உனக்கு கல்யாணம். நீ வேற ரொம்ப ஆர்வமா இருக்க. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் பத்தி எல்லாத்தையும் உனக்கு இன்னைக்கே இப்பவே இங்கேயே சொல்லி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி வர? ஆரம்பிக்கலாமா? புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில முதல் இரவு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில வர எல்லா நாளும் சந்தோஷமா தான் இருக்கும். உள்ள ஆம்பளை மீசை முறுக்கிக்கிட்டு உட்காந்துருந்தாலும் பயத்துல அவன் காலம் நடுக்கிக்கிட்டு தான் இருக்கும். பொண்டாட்டி முதல் தடவை காலில் விழுறது வெறும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மட்டும் இல்ல, புருஷன்காரன் தன் மனைவி தோளை தொடறதுக்கு முதல் சான்ஸ். இதே மாதிரி அவன் தொடும்போது சட்டுன்னு உதறிட்டு பட்டுன்னு எழுதுகிட்டா ஐயோ இன்னைக்கு ராத்திரி பெரும் போராட்டமா இருக்குமோன்னு அவன் பயந்துருவான். அதே சமயத்துல எதுவுமே சொல்லாம முழுசா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்ம மனைவிக்கு எங்கேயாவது முன்னனுபவம் இருக்குமோன்னு யோசிச்சு பயந்து உக்காந்தவன் எழுந்துக்கவே மாட்டான், பிரச்சனை ஆயிடும். அதனால கையை எடுங்கன்னு சொல்ற மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்துல வச்ச கையை எடுத்துறாதீங்கன்னு சொல்ற மாதிரியும் நடந்துக்கணும். அது உங்களால முடியும், ஏன்னா பெண்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி. இதே மாதிரி மிரண்டு போன அவன் உங்க கழுத்த கொக்கு மாதிரி இருக்கு, குரல் காக்கா மாதிரி இருக்குன்னு கேவலமா சொதப்பலா கவிதையை சொல்லுவான். அதை கேட்டுக்கிட்டு சிரிக்காம அவன் கவிதை பிரமாதமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை நீங்க அவனுக்கு கொடுக்கணும், கொடுப்பீங்க. ஏன்னா பெண்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீங்க கொடுத்த தைரியத்துல அவன் கை தானா உங்க இடுப்பை தேடி போகும். பதட்டத்துல அவன் கை தவிழ் வாசிக்கும். வேர்வை உள்ள அந்த உள்ளங்கை உங்களை தொடும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனா அதை கூட ஒரு அளவோட ரசிக்கணும். ரசிப்பீங்க, ஏன்னா பெண்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி. அவன் முகம் உங்க கழுத்து கிட்டேந்து உன் கண்ணத்தை மெதுவா உரசி உன் முதல கிட்ட வந்துடும். நர்வஸ்னஸ்ல காஞ்சி போன தான் முதல அவன் ஈரமா ஆக்கிப்பான். ஏன் தெரியுமா? கிஸ் பண்ணவா? There you go. புரிஞ்சுக்கிட்டல? அதான் அப்பவே சொன்னேன், பெண்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தின்னு. நீ இப்படிப்பட்ட பையன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அப்படிப்பட்ட பையன் இல்லடி, கல்யாண பொண்ணோட தங்கச்சி.
நீ இவ்வளவு நேரம் சொன்னது படிச்சு சொன்னதா இல்ல பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா? இது வரைக்கும் சொன்னது படிச்சதுதான். பிராக்டிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. அச்சி. யாராவது ஏதாவது இரும்பு எடுத்துட்டு வாங்க. பாரு பயப்படாத, சரியாயிடும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்களா. என்னங்க இது? ஒண்ணும் இல்லம்மா, இந்த நீ ஏமா ஸ்விட்ச் போர்ட்ல கைய வச்ச? லூஸ் கனெக்ஷன் தெரியாம தொட்டிருக்கா. சார் ஒரு நிமிஷம் வரீங்களா? என்னங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு வலிப்பு வருங்கிற விஷயத்தை நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. 5 வயசுல ஒரு தடவை வந்தது, இப்போ கரண்ட் ஷாக் அடிச்சதுனால. ஆமா, கரண்ட் ஷாக் அடிச்சா உங்க பொண்ணுக்கு வலிப்பு வரும், வலிக்கு விழுந்தா வலிப்பு வரும் இல்ல? இங்க பாருங்க, இப்படி வியாதி வந்த பொண்ண எங்க போய் தலையில கட்டணும் எங்களுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. மாமா என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? எல்லாம் வாங்கப்பா போலாம். சமதி, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க இது? வலிப்புங்கிறது ஒரு சாதாரண வியாதி, அதுக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்றீங்களே? உங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி வந்திருந்தா விட்டுட்டு போயிருப்பீங்களா? எங்க வீட்டு பொண்ணுக்கு பிரச்சனைனா 50 லட்சம் ரூபாய் கூட போட்டு தருவோம். நீங்க தருவீங்களா? ஏங்க, இருக்கிற சொத்து பூரா இவரோட 2 பொண்ணுக்கு தானுங்க. கண்டிப்பா செய்வாருங்க. அப்பா, என்ன விலை கொடுத்து விற்க பார்க்காதீங்கப்பா. 50 லட்சம் ரூபாய் இல்ல, 50 கோடி கொடுத்தா கூட அவங்க வீட்டுல நான் சந்தோஷமா இருக்க முடியாது. மஞ்சுளா, பெரியவங்க பேசுறாங்கல்ல, சும்மா இரு. இல்லப்பா, அவ சொல்றதுதான் கரெக்ட். வெளியே போங்க. அக்கா, அதே நினைச்சு அழாதக்கா, எல்லாம் சரியாயிடும். அண்ணா, இந்த கல்யாணம் நின்றதுனால யாருக்கும் பாக்கி வைக்க வேண்டாம், செட்டில் பண்ணிடுப்பா. நல்லவங்கள தான் ஆண்டவன் சோதிக்கிறார். நீ இவ்வளவு செலவு பண்ணி செஞ்சதும் வீணா போச்சு. இந்தப்பா. மாமாவே மஞ்சுளாவே நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் இப்படி பாதியிலேயே நின்னு போச்சு. இனிமே அந்த பொண்ணை யார் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ? வேணா பாருங்களேன், அந்த பொண்ணோட குணத்து கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு. கவலைப்படாதீங்க. அந்த வீட்டுல போய் அவ வாக்கப்படுறத விட பேசாம இந்த கல்யாணம் நின்று போறதே நல்லது நினைச்சுக்கோங்க. டாட், இது வரைக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்ச எந்த ஒரு கல்யாணமாவது நின்று இருக்கா? இல்லடா. பின்ன இது நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சு, இது நிக்கலாமா? அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? முடியும்பா. மாமா, நீங்க முடிவு பண்ண மாப்பிள்ள என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு? எதுக்குப்பா? சும்மாதான் கேட்கறேன்னு வச்சுக்கங்களேன், சொல்லுங்க. என்ன மாசத்துக்கு ஒரு 40,000 ரூபாய் இருக்கும். அதை விட 2 மடங்கு ஜாஸ்தி சம்பாதிக்கிற ஒரு மாப்பிள்ள உங்களுக்கு ஓகேயா? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு, நல்ல குடும்பம், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நீங்க ஓகே சொன்னா நாளைக்கு நீங்க நிச்சயம் பண்ணாதே முகூர்த்தத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, என் அண்ணன் கணேஷ். ஆமாண்டா, உன் பொண்ணு என் வீட்டு மருமகளா இல்ல மகளா அனுப்பி வைப்பியா? டேய் சுந்தரமூர்த்தி, நீ என் ஃப்ரெண்டா இல்லடா, உன் கால்ல விழுந்திருப்பேன்டா. என்னடா இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? கணேஷ் கிட்ட கேட்டீங்களா? கோச்சுக்க போறான். கேட்டாதான் கோச்சுப்பான். உங்க பொண்ணுக்கு சம்மதமான்னு கேளுங்க மாமா.